9th and 10th standard students ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இயர் 2025 இல்லையா? ஸோ இந்த புது வருஷம் நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் நான் வாங்கணும், ஒரு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அப்போது உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்னால் 490+ வாங்க முடியுமா? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனுவல் எக்ஸாமில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இருக்க கேள்வி ஒன்று தான் இல்லையா? அண்ட் இதுக்கான பதில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர் ஃப்ரம் வேதாந்து. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்மளுக்கு மொத்தமாக 5 சப்ஜெக்ட் இருக்குது. 9th ஆனாலும் சரி, 10th ஆனாலும் சரி, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பேட்டர்ன் சேம் கிடையவே கிடையாது. இப்போ தமிழ், இங்கிலீஷ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கலாம், இதுவே மேத்ஸ்க்கு வேற ஒரு பேட்டர்ன், சயின்ஸ்க்கு புதுசாக ஒரு 4 மார்க் 7 மார்க்னு ஒரு பேட்டர்ன், இதுவே சோஷியல் சயின்ஸ் வந்தீங்கன்னா 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்குன்னு ஒரு பேட்டர்ன், இது 10வது குறைக்கு டைம் லைனு, மேப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏதோ ஒன்று மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ நம்மளும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்டை அதோட பேஸில் போயிட்டு அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த நிமிஷம் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. எங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம். அந்த கேள்வி எல்லாத்துக்குமான பதில் ப்ளஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் போட போகிறீங்க இல்லையா, அதுக்கான பதில் எல்லாத்தையுமே நான் வந்து லைவ்ல சால்வ் பண்ணுறோம் நாங்கள் 3 பேருமே. சரியா? இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கிறது என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். இதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ எந்த இயல் நான் படிக்கிறது, எந்த இயல் நான் ஆப்ஷன்ல விடலாம்? ஸோ ஒரு சில இயல் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்று நெடுவினா பெருசாக இருக்கலாம், இல்லை துணைப்பாடம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், படிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். அப்போ நான் எந்தெந்த இயல்லாம் ஆப்ஷனில் விடலாம் அப்படிங்கிறது தெரியல ஒரு சில பேருக்கு. ஸோ அதனால ரேண்டமாக படிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் விட்ட இயல்ல இருந்து கொஷின்ஸ் வந்துடுது, என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. இது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நெடுவினாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல. குருவினா சிறுவினாலாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா நெடுவினா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? பட் குருவினா சிறுவினா நீங்கள் தரமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா பாதி நெடுவினாக்கு சிறுவினாவில் எழுதுனா அதே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ பாதி ஆன்சர் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது தான் இல்லையா, ஈஸியாக அதை படிச்சிடலாம். இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதே பிரச்சனை தான். எந்த யூனிட் நான் படிக்கிறது, எந்த யூனிட் விடுறது அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை ஆப்ஷனில் விட்ட யூனிட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா மாட்டிப்போம் இல்லையா? தென் 2 மார்க் கிராமர் பார்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் இன்டைரக்டாக இருக்கட்டும், இது வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது மேம். மற்றபடி நான் வந்து 2 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சிடுறேன், பேராகிராஃப் ஆஃப் ப்ரோஸு, போயம் இதெல்லாம் படிச்சிடுறேன், ஆனால் இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆர் இதையும் தாண்டி வெக்காபுலரி எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் படிக்க வேண்டியது எல்லாமே படிச்சிட்டிங்க பசங்களா, இது எல்லாமே ப்ராக்டிஸ் மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு இனஃப் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நெக்ஸ்ட் இருக்க 2 மந்த்ஸில் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இல்லை நிறைய கைட் புக்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் புக்லெட்டுன்னே தனியாக ஒன்று விற்பாங்க. ஸோ கைடு வாங்காமல் இது மட்டும் கூட வாங்கிக்கலாம். இல்லை கொஷின் பேங்க் கலெக்ஷன்னே இருக்கும். வே டு சக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சுறாலியுமே கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஷின் பேப்பர் கலெக்ஷன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த 2 மாதம் தாராளமாக போதும். ஏன்னா நீங்கள் தியரி பார்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா வெரி குட் தான். இப்போ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிக்னோமெட்ரி, மென்சுரேஷன் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கு மேம், அது என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி பெரிய பிரச்சனை கிடையாது. மென்சுரேஷன் மேபி கம்பல்சரியில் கேட்கலாம், மேபி ரேரா. ஏன்னா வந்து எல்லாமே ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் டிரைவ் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ இதை வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஃபார்முலா ஷீட் வந்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கலாம்? ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து புரியலை, இல்லை எந்த
கொஷின் கேட்டால் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்ஸ் லெசன்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாது இல்லையா. இப்போது மைனஸ் சைனா ப்ளஸ் சைனா, கான்கேவ் கான்வெக்ஸ்னு வந்தால் மைனஸா ப்ளஸ்ஸா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லித்தரோம். இதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை எங்ககிட்ட விட்டுருங்க, ப்ராப்ளம்ஸை நாங்கள் உங்களுக்கு தரவு பண்ணி கொடுத்துட்றோம். நாங்கள் போடுற வீடியோஸும் சரி இல்லை லைவ் செஷன்ஸும் சரி நீங்கள் அட்டென்ட் பண்ணால் மட்டுமே போதும். இல்லை இதை தாண்டி டயக்ராம்ஸ் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, ரொம்ப கஷ்டமான டயக்ராம்லாம் கேட்கவே மாட்டாங்கடா எக்ஸாமில், ஈஸியாக இருக்கிறது தான் இருக்கும். ஒரு முட்டை போட்டு ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி இருக்க டயக்ராம்ஸ் தான் இருக்கும். இது என்னென்ன டயக்ராம்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, ஈஸியாகவே நம்ம வரைஞ்சிடலாம். சரியா, இப்போ போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பயாலஜியில் லாஸ்ட்டாக நான் டயக்ராம்ஸை எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செஷனுமே வைக்கிறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இப்போ இதை தாண்டி என்ன பிரச்சனை வரும், ஒரு சில லாங் ஆன்சர்ஸ் என்னால் படிக்க முடியல, ரொம்ப பெருசாக இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் பிரெயினோட டீட்டெயில் ஆன்சர் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் படிச்சிருந்தாலும் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த டீட்டெயில் இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி லெஸ் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாம் படிக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. சரியா, அது இம்பார்ட்டண்டா லெஸ் இம்பார்ட்டன்டான்னு தெரிஞ்சுட்டு இம்பார்ட்டண்டா இருந்தா மட்டும்தான் அது நம்ம பிரச்சனை. லெஸ் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஒரு கிரேஸ் மார்க் வர வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், படிச்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 மார்க் நிறைய கொஷின்ஸ் நான் படிக்கல. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் மொத்தமாகவே ஒரு 8 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷனுக்கு மேலே வரவே வராது. சரியா, என்ன ஒரு 10 கொஷனுக்குள்ள தான் ஹிஸ்ட்ரியிலையும் சரி ஜியாகிரஃபிலையும் சரி 8 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஆல்ரெடி லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்குன்னு தனியாக டெய்லி ஒன் டீட்டெயில்னு சொல்லி ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த 8 மார்க் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டெய்லி ஒன் டீடைல் சீரீஸை அப்புறம் நம்ம கண்டக்ட் பண்ண லைவ் அதை கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. சரியா, இப்போ இதை தாண்டி மேப் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 8 மார்க் மேப்பு ஒரு 5 மார்க் மேப் இல்லையா. 5 மார்க் மேப்புக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஈஸியாகவே நம்ம கெஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிளேஸ் படித்தாலே கன்ஃபார்ம் ஹிஸ்ட்ரி மேப்பில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஆனால் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில 5 மார்க் படிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த 5 மார்க்காக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட டெய்லி ஒன் டீடைல் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. ப்ளஸ் இப்போ ஹாஃப் இயர்லிக்கு நம்ம முன்னாடி நாள் லைவ் வந்து கண்டக்ட் பண்ணோம் இல்லையா. 10.25 மணி நேரம் நம்ம வந்து லாங் மேரத்தான் லைவ் கண்டக்ட் பண்ணோம். அந்த லைவும் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா 5 மார்க்ஸுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 8 மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மேப்பு ஈஸியாக லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த லைவ் செஷன்லேயே இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்ம படிச்சது எவ்வளோ, பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? இப்போ நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஓகே, இதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம படிச்ச கொஷின்ஸ் ஜாஸ்தியா, படிக்காம விட்டுருக்க கொஷின்ஸ் ஜாஸ்தியா? இதை யோசிச்சாலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா. ஏன்னா படிச்ச கொஷின்ஸ் தான் ஜாஸ்தி, படிக்காம இருக்கிறது கம்மி தான். அதை ஈஸியாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு 2 months இருக்கு. ஓகே, ஸோ இதை யோசிச்சாலே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாயிடும். ஓகே, ஸோ இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறையாலாம் படிக்காமல் இல்லை, 3/4 படிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 1/4 தான் இன்னும் படிக்காமல் இருக்கும். அதை மட்டும் யோசிச்சுட்டு இந்த 2 monthsல எதெல்லாம் படிக்கலையோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க உட்காருங்க. படித்ததையே திரும்ப திரும்ப படிக்காதீங்க உங்களோட ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரும்போது. நிறைய பேருக்கு இப்போ தான் வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, 3ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க உட்காரும் போது படிக்காத ஒரு 2 கொஷின் 3 கொஷினே எக்ஸ்ட்ராவாக படிங்க. சரியா, இப்போ இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி புக் பேக் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் தரவாக படிச்சிட்டிங்களா? அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸு சயின்ஸு சோஷியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. மேக்ஸ்னா புக் பேக் 1 marks ஃபஸ்ட்டு தரவாக இருக்கீங்களா? தட் மீன்ஸ் மனப்பாடம் பண்ணி கிடையாது. புக் பேக் 1 marksலேயே வேல்யூஸை மட்டும் மாற்றி கொடுத்தா அவங்களால ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. சயின்ஸு சோஷியல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் படித்தாலே போதும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து புக் பேக்கில் இருக்க வெக்காபுலரி கிராமர்லாம் தரவாக இருக்கீங்களா? தமிழ்லையும் அதே மாதிரி தான். இந்த கலை சொற்களாக இருக்கட்டும் இல்லை 1 marks இருக்கட்டும், இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு தரவா இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு கொஷின் கூட விடாமல் எல்லா சப்ஜெக்ட்லையும் புக் பேக் தரவா இருந்தாலே 470+ தாராளமாக எடுத்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட், நம்மளோட மார்க்கை இப்போ எவ்வளோ வேணா இருக்கட்டும்
400 ப்ளஸ் தான் வாங்குறேன், 450 ப்ளஸ் தான் வாங்குறேன் அப்படின்னு என்ன வேணா இருக்கட்டும், அதை 470க்கு ஃபர்ஸ்ட் நம்ம உயர்த்தி கொண்டு வருவோம். அதுக்கு எல்லா சப்ஜெக்ட்ல இருக்க புக் பேக் கொஷின்ஸை தரவா படிச்சிடணும், ஒரு கொஷின் கூட விடாம. சயின்ஸ்னா ஹார்ட்ஸும் சேர்த்து படிக்கணும், சரியா? இப்போ இதுக்கப்புறமா நம்ம கொண்டு வர வேண்டியது புக் இன்சைட் கொஷின்ஸ் படிக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபாலோ பண்றது, சரியா? இப்போ இதுல என்ன ஹெல்ப் வேணும்னாலும், நான் இவ்வளவுதான் முடிச்சிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்கு, இது நிஜமாவே இம்பார்ட்டண்டா, நான் எப்படி என்னோட பிளானை வந்து இதுக்கு மேல ஃபார்முலேட் பண்ணணும், இந்த நெக்ஸ்ட் 2 months என்னோட ஸ்டடி பிளான் என்னவா இருக்கணும், இதுக்கான ஹெல்ப் வேணும், இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எல்லாமே நாங்கள் லைவ்ல அட்ரஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பாய் எவ்ரிவன்.